லியோனி திமுககாரன் இவ்வளோ பேர் வந்து விஜய் மீது நேரடியாக வன்மமான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கல்ல, விஜய் மயிரை கூட மதிக்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனாவை விஜய்க்கு நிகராக இங்கே போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு மேல் ஆதவர்ஜுனா தனி கட்சி ஆரம்பிப்பார்னா நிச்சயமாக செய்ய மாட்டார். தைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் மாநில லெவலில் பொறுப்பு எடுத்துடலாம். இந்த முறை நான் அடிக்கக்கூடிய அடி திமுக என்பது நிச்சயமாக 10 ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் திமுக வந்து கூப்புக்கு தான் போகணும். அண்ணா திமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது. நீங்கள் பொன்முடி மீது சேர்த்தடிச்சது மட்டும் தான் பார்த்தீங்க. KKSSR ஓலிகன்னு சொல்லிட்டு KKSSR வந்து விரட்டி எடுத்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களால் செய்கிறதுக்கு துப்பு இல்லையா, ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு பொதுமக்கள் கோஷம் போட்டு அவரை விரட்டடிக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரீட்டில் ஆரம்பித்த பாலதுமே காணாமல் போச்சா இல்லையா, இவர் போய் திறந்து வச்சது முடிஞ்சு. அப்போ கண்ணாடியில் ஆரம்பித்தது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கோட்டுனா வந்து ஆடு, இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் இப்போ ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாரு? கோட்னா என்ன? ஆடு. இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது. ஸ்டாலின் மட்டும் கதர்னது பார்த்தாருன்னு ஒட்டுமொத்த திமுக காரனும் விஜய் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாரோ, விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பயந்து யோசித்து அக்கீச மாட்டினவனைக்கு முழிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து நிற்கிறீங்கனாக்கா, இவ்வளோ பயம் நல்லது செய்கிறவனை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் யாராக இருப்பான்? ஐயகப்பில் தான் இருக்க முடியுன்றதான் மாமன்னன்ற திவரு மன்னர் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த முறை இதைத்தானே ஒழிக்கணும்னு சொல்கிறோம். யாரா முதல்ல அதிகமாக லஞ்சம் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வினோத். சார், நீங்க சொல்ற மாதிரி தான் விசிகால நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆதவர்ஜுனா கட்சியில இருந்து சீக்கிரமா வெளியில வந்துருவார்னு சொன்னீங்க. அதே மாதிரியே அவர் வந்து விரைவில் வெளியில வந்துட்டாரு. இப்போ ஆதவர்ஜுனாவோட அடுத்த பிளான் என்னவாக இருக்கும் சார்? டிவிகே பக்கம் போவாரா, இல்ல அதிமுக பக்கம் போவாரா, இல்ல தனியா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நம்ம முன்பே சொன்னோம், இது கிட்டத்தட்ட திமுக என்ன நினைத்ததோ அது அரங்கேற்றம் செய்து கொண்டு இருக்கிறது. 6 மாதம் வரைக்கும் ஆதவர்ஜுனா வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர், அதாவது திருமாவளவன் நீக்கிய பிறகு அங்கேயே அமைதியாக உட்காரத்துக்கான வேலை இல்லைன்ட்டு திரும்ப ஆதவர்ஜுனா பொதுவெளியில் வந்து பேசும்பொழுது அவர் நோக்கம் என்னவாக இருந்ததுனாக்கா, திரும்பவே தன்னை வந்து நீக்கிறணும், அதனால் வந்து நான் வெளியில் வந்துட்டேன்ற மாதிரியான விஷயத்துக்காக தான் அவர் மறுபடியும் வெளியில் வந்து முதலமைச்சரை குறித்தும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறி சொன்னார். ஆனால் சபரீசனும் ஆதவர்ஜுனும் மிக நெருக்கம். எந்த நேரத்திலும் ஒரு சூழலிலும் திமுகவை ஆதவர்ஜுன் விட்டு கொடுக்க மாட்டேன்றது. ஸோ இப்போ ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்ட பிறகு ஆதவர்ஜுனாவுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. அந்த உள்நோக்கத்தை மனசில் வச்சுட்டு தான் இப்படி பேசுகிறாரு. நான் நீக்கிய பிறகும் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிரந்தரமாக நிற்கலை, அதுக்கப்புறமும் திரும்ப வந்து கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துவது போல் வந்து பேசிட்டே இருக்காருனாக்கா அவருக்கு வேறு பிளான் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி, இதுக்கு மேலே நம்ம உள்ளேருந்து வேலை பார்க்குறது எடுபடாது அப்படின்றதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறது, உடனடியாக அவர் தான் போகிறார் எக்ஸ்தலத்தில், நான் வந்து கட்சியை விட்டு விலகிக் கொள்கிறேன், நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன்னு இப்போ என்ன ஆகுனாக்கா, ஆதவர்ஜுனா சுயமரியாதையோடு வெளியே வந்துட்டார், திருமாவளவன் தான் வரவே இல்லை, இப்படி மறுபடியும் ஒரு போர்ட்ரேட் பண்ணுவதற்கு இப்போ பாருங்கள், நாளையிலேருந்து பாருங்கள் மீடியாவில் அப்படியே உட்காந்து இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சூழலுக்கு எப்படி இருக்குன்னா, ஆதவர்ஜுனா வந்து வெளியில் வந்துட்டார், திரும்ப வெளியில் வரல, திமுகவுக்கு மீண்டும் அடிமையாக இருக்கிறார், இப்படின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படும். ஆதவர்ஜுனாவை விஜய்க்கு நிகராக இங்கே போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இதற்கு மேல் ஆதவர்ஜுனா தனி கட்சி ஆரம்பிப்பார்னா நிச்சயமாக செய்ய மாட்டார். தனியாக கட்சியோ இயக்கமோ அவர் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்காக இந்த பிளான் பண்ணதும் கிடையாது. ஸோ அவருடைய நெக்ஸ்ட்டு மூவ் என்னன்னாக்கா, ஜனவரி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தை பிறந்ததுக்கு பிறகு, தைக்கு முன்னாடி வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்காங்களாம். அது எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த மதத்தில் பிறந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எல்லாமே கரெக்டாக பார்த்துடுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தைக்கு பிறகு டிவிகேவில் வந்து முழுவாரியாக உள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சில வேலைகளை செய்வதற்கான ஒரு முனைப்பை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். தைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் மாநில லெவலில் பொறுப்பு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ வகக்கூடிய வேலையை பார்க்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மறுபுறம் அதிமுகவிடமும் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, இந்த முறை பிரசாந்த் கிஷோரை நான் உங்களுக்கு அழைத்து வருகிறேன். அப்போது டிவிக்கும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியா? இல்லை, இதில் தான் நீங்கள் ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக பக்கமும் ஆதவர்ஜுன் பேசிகிட்டு இருக்காரு, டிவிகேலையும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ விஜய் கட்சிக்குள்ளே இணைஞ்சால் விஜய் கட்சியோட சேர்ந்து அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவும், அதிமுகவிடம் தலைமையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசாந்த் கிஷோரை இந்த முறை நான் வந்து அதிமுகவுக்கு வேலை செய்வதற்கு கூப்பிட்டு வரேன், என்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம இந்த முறை ஜெயிப்பதற்கான எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போது எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஆதவர்ஜுனா உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாலும்
கூட்டணி நாளைக்குன்னு வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டணின்னு வரும்பொழுது நீங்கள் இந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஆனால் நினைக்கிற டார்கெட்டை ஈஸியாக முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்க முடியும். விஜய் பக்கம் போனாலும் இன்றைக்கி தலைவலி உதயநிதிக்கு விஜய் முடிச்சு விடலாம். எடப்பாடி பக்கம் வந்தாலும் எடப்பாடியும் தான் அடுத்து மிகப்பெரிய இன்னொரு தலைவலி டிஎம்கேக்கு. ஸோ 2 பேரையும் முடிச்சு விடுறதுக்கு பேரலாக இவங்க 2 பேரையும் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறை ஏற்படுத்துகிற வேலையை தான் அவர் பார்ப்பார். மெயின் நீங்கள் 2 பேரும் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர் வந்து ஒரு சில வேலையை செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்து சோழியை முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பதற்கான ஒரு வேலையை வந்து திட்டமிட்டு கிளியர் கட்டாக கொண்டு போகிறாங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து சில விஷயங்களில் இப்போ ஆக்ரோஷமாக இறங்கியிருக்காருன்னா, விஜய் களத்துக்கு இறங்கி வெளிப்படையாக அடிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சட்டிலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் நான் அமைதியாக இருந்தது போல் இந்த முறை இருப்பேன்னு நினச்சிங்கனாக்கா ரொம்ப பெரிய தப்பு. இந்த முறை என்னுடைய இலக்கு என்பது 2026. அதை நோக்கி நான் இப்போ பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த முறை நான் அடிக்கக்கூடிய அடி திமுக என்பது நிச்சயமாக 10 ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் திமுக வந்து கூப்புக்கு தான் போகணும், அதற்கான வேலையை தான் செய்யணுன்றது தான் அவரும் பேசியிருக்காரு. எஸ்பி வேலுமணிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா சிவி சண்முகம் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்குள் பிளவு இருக்குது, சலசலப்பு இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்குள்ளே இருக்கா உங்களுக்குள்ளே இருக்கான்றது முதல்ல பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்குள் பிளவு இருக்குது, அதை தாண்டி மக்கள் எவ்வளோ வெறுப்பை வந்து அவர்கள் மீது கக்குகிறார்கள். நீங்கள் பொன்முடி மீது சேர்த்தடித்தது மட்டும் தான் பார்த்தீங்க. கேகேஎஸ்எஸ்ஆர் ஒலிகன்னு சொல்லிட்டு கேகேஎஸ்எஸ்ஆரை வந்து விரட்டி எடுத்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களால் செய்கிறதுக்கு துப்பு இல்லையா, ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு பொதுமக்கள் கோஷம் போட்டு அவரை விரட்டி அடிக்கிறாங்க. செல்லுகின்ற இடத்துலலாம் என்ன அடி விழுகுது, என்ன அடியோ விழுந்துக்கிட்டு இருக்கான திமுகவுக்கு வலுவான ஒரு அடி விழுகுதுன்னும் பொழுது இந்த நகர்வை மிக சரியாக ஆதவர்ஜினாவும் திமுகவும் திட்டமிட்டு கொண்டு போகுது. ஆதவர்ஜினாவை எந்த கட்சியில் வேணால் இணைச்சிக்கோங்க, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவரை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வகுக்கக்கூடிய அந்த டீமில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்றது திட்டவட்டமாக தெரியுது. ஸோ அலர்ட்டாக இருக்க வேண்டியது அதிமுகவும் விஜயும். ஓகே சார், அதிமுக சார்பில் வந்து எடப்பாடி அவர்கள் பொதுக்குழு செயற்குழு ஒன்று வச்சிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து திமுகவை வந்து 2026 கபலீகரமாக்கும்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உறுதியாகவே சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? திட்டவட்டமாக சில விஷயங்களை வந்து எடப்பாடி அவர்கள் பறைசாற்றிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் கடந்த கால வரலாறை நீங்கள் பாருங்கள். இது கடந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஆட்சி முறை செய்திருக்கிறீர்கள் என்பதை நிகழ்காலத்தில் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மறுபடியும் நீண்ட பட்டியல் போட்டுக்காரு. இந்தந்த வாக்குறுதிகளும் நீங்கள் சொல்லி, அதாவது நீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு அந்த நீட்டை ஒழிச்சிருவேன்னு போய் சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து விவசாய மக்கள்கிட்ட வந்து நகையை கொண்டு போய் அடமான வைங்கள் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஆடின நாடகம் மக்களுக்கு பட்டபத்தமாக எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. அதாவது விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக எவ்வளவு கை தேர்ந்தது என்றால், பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குறதுல மட்டும், அதாவது டாஸ்மார்க் வர்றதுல வருமானம்ன்றது தனி வருமானம், இதை தாண்டி நேரடியாக திமுக தலைமை குடும்பத்திற்கு போகக்கூடியதாக அவர் சொல்கிறது. நேரடியாக திமுகவிற்கு போகக்கூடிய செந்தில் பாலாஜி மூலம் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, ஒரு ஆண்டுக்கு 36,000 கோடி வந்து வெறும் 10 ரூபாய் வாங்குறது மூலம் சம்பாதிக்கிறது. அப்போது நீங்கள் வெறும் 10 ரூபா, ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தானே நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு வருஷத்துக்கு 36,000 கோடி. அப்போ எவ்வளவு நேர்த்தியாக திருடக்கூடிய வேலையை செய்கிறார்கள்ன்றத பட்டவத்தமாக சொல்கிறார். இது திருடு தானே. ஒருத்தன்ட்டு வந்து என்ன சொல்கிறது, அவன் பார்த்து போட்டால் ஐயா கொடுங்க, அவன் பார்த்து கொடுத்தா தர்மம், நீ ஐயா சாமி கொடுன்னு கேட்டு வாங்கினா பிச்சை. இது நீ வந்து பிச்சையும் கேட்கல, தர்மமும் வாங்கலை, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற, புடுங்குற. அவங்ககிட்ட வந்து சர்வாதிகார போக்கில் எம்ஆர்பி இவ்வளோ தான், இதை தாண்டி விற்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா நீங்கள் பொதுவாக எம்ஆர்பி ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பொருள் மளிகை கடையில் போய் வாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க, எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு 5 ரூபா 7 ரூபா 10 ரூபா குறைச்சி தான் விற்பாங்க. ஆனால் இவர்கள் ஒரு எம்ஆர்பி போட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு மக்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 36,000 கோடியை வந்து பிடுங்குறாங்க. ஸோ வந்து இந்த ஆதிக்க மனப்போக்கள் மூலமாக இவர்கள் திட்டமிட்டு செய்வது என்னன்னாக்கா திருட்டுத்தனத்தினுடைய உச்சம்ன்றதை வந்து எடப்பாடி மிக தெளிவாக அடிச்சிருக்கிறாரு. கூடுதலாக தீர்மானம், ஒவ்வொரு தீர்மான நிறைவேற்றத்தில் திருக்குறளை பற்றியும் அவர் சொன்னார். திருக்குறளை வந்து அந்த உலக பொதுமுறையாக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவர் பேசியிருக்கிறார். இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா ஏவாவில் சொன்னது தான். அதிமுக நிறைவேற்றிய தீர்மானங்களில் இந்த திருக்குறளை வந்து பொதுமுறையாக வந்து நீங்கள் அறிவிக்கணும்னு சொன்னதை மட்டும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஏனென்றால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதான் காரி துப்புற மாதிரி இருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளை பின்பற்றி தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதைத்தான் சொல்கிறேன். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு ஏற்ப, அதாவது திமுக ஆட்சியில் தான் திருக்குறளை வந்து நாங்கள் அதிகமாக அதை பற்றி பேசுவோம், வேறு எந்த ஆட்சியும் நீங்கள் பேசுகிறதில்ல. ரெண்டாவது, அந்த திருக்குறளுடைய அந்த திருக்குறளை பின்பற்றி வாழ்ந்த ஒரு தலைவர் யாருன்னா கருணாநிதியாம். பிறர் மனை நோக்கா,
புரியுதுங்களா? கல்லுண்ணாமை, களவு செய்யாமை, இதெல்லாமே திருக்குறளில் இருக்குது. அதன்படி வாழ்ந்தீங்களா? இல்லை கேட்குறேன், திமுக நபர்கள் அதன்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அப்போது கலைஞர் கருணாநிதி வந்து வள்ளுவர் சொன்னது போல் வாழ்ந்திருக்கிறாரு. ரெண்டாவது அதை பார்த்து தான் திமுக நபர்கள் பின்பற்றி இருக்கிறாங்கன்னா, கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லிட்டு கலைஞரை பார்த்து கற்றுக்கொண்டு அதன்படி பேசக்கூடிய நபராகத்தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விளங்குறாரு. எடுத்துக்கலாமா அப்படி? புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வள்ளுவரின்படி வள்ளுவருடைய சொல்லின்படி வாழ்ந்தார்னாக்கா திருடக்கூடாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா நீ பிரியாணிக்கு முதல் கொண்டு ஆசைப்படுறீங்க. பிறர் மனை நோக்கா, திமுக காரனை பற்றி கேளுங்க, அந்த வரலாறு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் பிறர் மனை நோக்காக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ கல் உண்ணாமை, இந்த மது குடிப்பதை குறித்தும் அவர் வன்மையாக வந்து கண்டிச்சிருக்கிறார். அப்படின்னும் பொழுது மாணவ பிள்ளைகளுக்கு டெட்ரா பேக்கின் மூலம் கொடுக்கலாமான ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் கலைஞரின் மகனுக்கும் தான் இந்த புகழாரம் போகணும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை வழிகிடக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு வள்ளுவரின்படி அதனுடைய வாக்கின்படி நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து நகைப்புக்குரியது. அதில் இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கை என்னன்னாக்கா, ஏவவில்லை எப்போ தெரியுமா சொல்கிறாரு, கன்னியாகுமரியில் வந்து கண்ணாடி பாலத்தை பார்வையிட்ட பிறகு இந்த செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. ஏற்கனவே காங்கிரீட்டில் ஆரம்பித்த பாலத்துமே காணாமல் போச்சா இல்லையா? இவர் போய் திறந்து வச்சது முடிஞ்சு. அப்போ கண்ணாடியில் ஆரம்பித்தது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வரைக்கும் அந்த காங்கிரீட்டில் ஆரம்பித்த அந்த கெட்டின அந்த பாலம் இடிஞ்சு தரைமட்டமாக போனது. கிட்டத்தட்ட தரைப்பாலத்தை கட்டி 90 நாட்களுக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே அந்த பாலம் அடிச்சுட்டு போயிருக்குனாக்கா அதன் மீது வழக்கு பதிவு செய்து இது யார் பில்டர் கட்டினது, எந்த அளவுக்கு தரக்கட்டுப்பாடோடு கட்டினீங்க, எதனால் அடிச்சுட்டு போச்சு, கரிகாலன் சோழன் கட்டினதெல்லாம் இன்றைக்கி நிற்கிது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் இருந்ததா? அந்த காலத்தில் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் இருந்துச்சா? கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இன்றைக்கி வந்து இந்த முறுக்கு கம்பி அந்த முறுக்கு கம்பின்றானுங்க எதையே போட்டு கட்டியும் நீங்கள் வந்து 3 மாதத்தில் காவு கொடுக்குறீங்கனாக்கா அப்போ நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுவதில், உச்சபட்சமாக அயோக்கியத்தனம் பண்ணுவதில், மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி நடத்துவதில் மிக குறிக்கோளாக இருக்கிறதுன்றதையும் பட்டவத்தமாக எடப்பாடி சொல்கிறார் பொழுது இதை வைத்து தான் இனி அரசியல் நகர்வு அடுத்தடுத்து நகர்வு. எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இவர்களை 2026 கூப்புக்கு அணுவதில் வந்து கன்ஃபார்ம்னு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார், விஜய் ஒரு பக்கம் இருக்கிறார், ஆதவர்ஜினா தன்னால் முடிஞ்ச ஒரு கேமை ப்ளே பண்ணலான்னு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். இதற்கு மத்தியில் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறான்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சுந்தர்சி மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 அரண்மனை 1 2 3 அவர் வெளியிட்ட மாதிரி நீங்களும் வெளியிட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படி டைம் பாஸ் பண்ணிங்கனாக்கா அதுவும் வேலைக்கு ஆகாது. இன்றைய களம் என்னது, மக்கள் எதை எதிர்பார்க்குறான், மக்கள் எப்படிப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிறான்றது உங்களுக்கு புரியணும். யதார்த்தம் புரியாமல் நீங்கள் முட்டாள்தனமாக திரும்ப திரும்ப வந்து வள்ளுவருக்கு நிகராக கலைஞரை ஒப்பிடுறது, அவர் சொன்னபடி வாழ்ந்தாருன்றது, மக்களை காவு கொடுக்க வேண்டியது, தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகள் செஞ்சீங்கன்னாக்கா கூப்பன் கன்ஃபார்ம். சார் குறிப்பாக இப்போ இன்னொரு விஷயம்னா, லியோனி அவர்கள் மேடையிலலாம் பேசும்போது விஜய் குறித்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் அடுத்த பேச்சுக்கே போறாருல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? லியோனி அவர்களுடைய மூளை வந்து உச்சபட்சமாக அதிகமாக நம்பி மண்டை வழியில் வந்து கொப்பளிச்சு காது வழியில் வெளியில் அளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. கோட்டுனா என்னன்றதை கீழே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. விஜய் நடித்த படத்துக்கு கோட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு கோட்டுனா ஆடு அப்படின்னாக்கா ஏன்டா முட்டா பேல தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம்ல கோட்னா என்னன்னு சொல்லிட்டு போய் அவங்க கேட்குறாங்கல்ல ரசிகர்கள், என்ன பதில் சொல்லுவார்? உங்கள் வயசுக்கு தேவையில்லாமல் பேசி அவங்கள்ட்ட கேவலை பண்ணணுமா? அவங்க தான் அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அவங்க ஒரு சைஸாக அடிக்கிறானுங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் மெயின்டைன் பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிடணும். நீங்கள் வந்து கோட்டுனா வந்து ஆடு, இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் இப்போ ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யாரை சொல்கிறாரு? அண்ணாமலையும் விஜயையும் முடிச்சு போட்டு இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து பெயிண்ட் அடிக்க வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ வந்து பட்டிமன்ற பேச்சாளருக்கு இப்போ வந்து பட்டிமன்றம் பேசுவதற்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னாக்கா இவன் முழுக்க முழுக்க திமுககாரன்னு தெரிஞ்சு போச்சு, அதை ஃபேவராக தான் பேசுகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பட்டிமன்றம் கொடுக்குறது இல்லை. இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்துருக்காரு போல் இருக்குது. விஜய்க்கு வந்து உடனே வந்து இந்த பிஜேபி சாயத்தை பூசுவதற்கான வேலை. ஏண்டா நாங்கள் என்ன கேட்குறோம், அதானி கூட முதலமைச்சர் தொடர்பில் இருந்தாரா இல்லையா, சபரீசன் தொடர்பில் இருந்தாரா இல்லையா, உதயநிதி அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா, உங்கள் லட்சணம் எல்லாமே எல்லாம் பெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னும் பொழுது அதை குறித்து பேசுறதுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் மறுபடியும் விஜயவே பிடிச்சி நோன்றது அப்படின்னும் பொழுது இவருடைய அறிவின் உச்சம் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, லியோனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மக்களுக்காக ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு போனப்போ லேட்டாக போய் மக்கள் ரொம்ப நேரம் காக்க வச்சு நீலாம் மனுஷனால் காரி துப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க லியோனியை. ஸோ பொது வெளியில் பொது இடங்களில் இவருடைய தரம், இவருடைய தன்மை, அவர் வேலைக்கான டெடிகேஷன் அவ்வளோதான். இவர் வந்து மேடைக்கு மேடை கூவுறாருனாக்கா ஒரு 5000 10,000 பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை கேத்தாற்போல் கூவுறார். லியோனியெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆள் நினச்சிட்டு நம்ம நீங்கள்
லியோனி திமுககாரன் இவ்வளோ பேர் வந்து விஜய் மீது நேரடியாக வன்மமான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கல்ல, விஜய் மயிரை கூட மதிக்க மாட்டாப்புல இந்த விமர்சனங்களை. ஏன்னா இந்த மாதிரி 1000 விமர்சனங்களை பார்த்து கடந்து வந்து தான் இன்றைக்கி வந்து 200-250 கோடி வந்து சம்பளம் வாங்கி உச்சபெற்ற ஒரு நடிகராக வந்திருக்கிறாருனாக்கா, உங்களுடைய பிதட்டல்களை காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தோன்னா அவர் வளர்ந்துருக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அவர் செருப்புக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு ஒரு காலம் வரும் உங்களையும் ஏறி மிதிக்கிறதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி மிதிப்பாப்பில். அதுக்கு முன்னாடி உங்கள் விமர்சனங்களை மிதிச்சுட்டு ஏறி தாண்டி போயிட்டே இருந்தனால தான் இன்றைக்கி விஜய் வந்து உச்சபட்சமாக வந்து 2 விஷயத்துக்கு தான் பொது வழிக்கு வந்து பேசினதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பகலாக தூங்காமல் கதறீங்க. இது எப்படி இருக்குனாக்கா, ஸ்டாலின் முன்னாடி கதறினார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலையில் பொழுது விடிஞ்சா நம்ம ஆட்களை என்னத்தை இழுத்து வச்சுருப்பீங்கன்னு தெரியல, நாளைக்கு காலையில் வந்து பொழுது விடியறதே கொஞ்சம் நல்லபடியாக விடினா வேண்டி எடுத்தான் தூங்குறேன்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ அதுபோல் வந்து விஜய் அவர்கள் இப்போது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போ காலையில் விஜய் வந்து என்ன வேலையை செஞ்சுருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு முழிக்கிற மாதிரியும், ஸ்டாலின் மட்டும் கதறினது பார்த்தாருன்னு ஒட்டுமொத்த திமுககாரன்னு விஜய் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாரோ, விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பயந்து யோசித்து அக்கீச மாட்டினவனைக்கு முழிக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி வந்து நிற்கிறீங்கனாக்கா அதுதான் விஜய். இந்த விஷயத்தை நீங்கள் தரத்தை புரிஞ்சிக்காமல் திருப்பி தற்கொலை மாதிரி பேசிட்டே இருக்கிறத முதல்ல நிப்பாட்டிக்கணும். குறிப்பாக இதில் கூடுதலாக நம்ம ஒரு விஷயம் பேசணும். ஒருத்தனை கேடுகட்டத்தனமாக கெட்டது செஞ்சால் தானே அவனை பார்த்து நம்ம யோசிக்கணும், பயப்படணும். நல்லது செய்யக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு கட்சி பயப்படுதுனாக்கா அது எந்த கட்சினாக்கா டிஎம்கே. டிவிக்கே மக்களுக்காக நல்ல விஷயங்களை பொது வழியில் மக்களுக்கு உணவு கொடுத்தா தடுக்கிறான் போயிட்டு. பயம் மக்களுக்காக. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது, பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு சொல்லி அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு டிவிகே சார்பாக மகளிர்கள் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த ஆட்சியாளர்கள். அப்படின்னும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நலனாக மக்கள் சார்ந்து செய்யக்கூடியதையும் சரி, கொடியேற்றுவதையும் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக அடக்குமுறையில் கையாண்டு இவ்வளோ பயம். நல்லது செய்கிறவனை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் யாராக இருப்பான்? ஐயகப்பில் தான் இருக்க முடியுன்றதான் திட்டவட்டமாக இருந்தால். அப்போ டிவிக்கே செய்கிறத பார்த்து நீங்கள் இந்தளவுக்கு பயப்படுறீங்க, கதறீங்கனாக்கா, இந்த கதறல் இன்றிலிருந்து தொடங்குகிறதுனாக்கா நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். 2026 வரைக்கும் நீங்கள் கதறுவீங்க. அதுக்கப்புறம் கதறதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்க மாட்டீங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மாட்டீங்கன்னும் பொழுது 2026 வரைக்கும் கதறுங்க. நல்லா இருக்கு எனக்கும். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகனாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இப்போ வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு குற்றச்சாட்டுலாம் திமுக சைட்லேருந்து வைக்கிறாருல்ல, என்ன காரணம் சார்? திருமாவர்கள் எதுவுமே வைக்க மாட்டாரு. மக்கள் நலன் சார்ந்து வேல்முருகன் வந்து தொடர்ச்சியாக களம் காண்றதுல சமரசம் இல்லாமல் சில விஷயங்கள் பேசுவார். எப்போது நல்லா பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வேல்முருகன் சொல்லிட்டாரு, பாசிச அப்படின்ற வார்த்தையை நான் பேச ஆரம்பித்த உடனே மைக் ஆஃப் பண்ணுறதா அப்பாவோ அப்படின்றாரு. அப்போது பாசிசன் யாரை சொல்ல வர்றாரு? பாசிச பாஜகன்னு நான் முழுசாக சொல்லலைன்றது தெளிவாக சொல்கிறாரு. அப்போது திமுகவிற்கு பிஜேபியை பற்றி பேசினால் எதற்காக பயம்? எதற்காக நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்க? அப்போ முழுக்க பிஜேபியோட காலில் விழுந்து கிடக்கிறார்கள் திமுக அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாரு. என்னுடைய சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தொகுதியில் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்ற விஷயத்தை சொல்லும் பொழுது அப்பாவு உடனே வந்து எதுவுமே நடக்கலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விஷயம் நடக்கலன்னு தான் சொல்ல முடியும். என் தொகுதிக்கு எந்த நலனும் செய்யலைன்னு தான் சொல்ல முடியும். நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்பாவுன்றவர் அவங்க சொல்கிற கருத்தையும் இவங்க சொல்கிற கருத்தையும் வாங்கி நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு எதிராக நீ எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்கன்னும் பொழுது இந்த திமுகவோட திருட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3வது அவர் சொல்கிறாரு, இந்த மக்களுக்கு 2000 ரூபாய் எப்படி பத்தும்? இந்த பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னும் பொழுது 2000 ரூபாய் கொடுக்க பிச்சை போடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. கரெக்ட், அந்த வார்த்தை ரொம்ப சரியாக கேட்டிருக்காரு. நீங்கள் கொடுக்குறது வந்து மக்களுடைய வரி பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் கை காசு எடுத்து கொடுக்கல. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கு வரும்பொழுது, இப்போ என் தொகுதிக்கு வரீங்கனாக்கா எனக்கு வந்து அறிவிப்பே வரதில்லை. ஒரு அமைச்சர் தொகுதிக்கு வராரு, உதயநிதி வராரு அப்படின்னாக்கா, இல்லை அது துறை சார்ந்த அமைச்சர்கள் வரும்பொழுது அந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏக்கு சொல்லணும் புரோட்டோகால். ஆனால் எம்எல்ஏக்கு சொல்கிறதில்ல. ஸோ முழுக்க புறக்கணிக்கிறது. தேர்தல் வரும்பொழுது மட்டும் மேடைகளில் வேல்முருகனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. முதல்வர் பக்கத்துலேயும் துணை முதல்வர் பக்கத்துலேயும் உட்கார வைக்கிறீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னும் பொழுது இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா, சேர் கூட எங்களுக்கு ஒதுக்குறது கிடையாது. ஒரு எம்எல்ஏவை எந்த அளவுக்கு இவர்கள் கீழ்த்தரமாக நடத்துகிறாங்கன்னு ஒரு விஷயம் புரியுதா? அதான் மாமன்னன்ற திமிரு, மன்னர் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த முறை, இதைத்தானே ஒழிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். கார்லேயே உட்காந்து சுற்றி பார்க்குறது, மக்களை ஏளனமாக நினச்சி பேசுகிறது, இதைத்தானே தொடர்ச்சியாக செய்கிறீங்கன்னு இருக்கார். அப்போது மக்களுக்காக இப்படி வேல்முருகன் கோவப்பட்டு தொடர்ச்சியாக பேசுகிறாரு. இதுபோல் நான் திரும்ப எப்போ பேசுவார்? இதுபோல் கூட்டணி கட்சி நபர்கள் நீங்கள் எப்போ பேசுவீங்க?
அப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் மக்களை சார்ந்து நிற்காமல் நீங்கள் வந்து இப்போ முட்டு கொடுத்துட்டு 2026க்கு ஓட்டு கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இங்கேயாவது சேர்த்து அடித்தாங்க, உங்களுக்கு எதை தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்டா நீங்கள் எதுக்குமே வாய் திறக்காமல் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு மக்கள் நாளைக்கு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அப்போ உங்கள் சார்ந்து உங்கள் கட்சி நபர்கள் எப்படி அந்தந்த லோக்கலில் உள்ள மக்களை போய் சந்திக்க முடியும்? ஸோ இதெல்லாம் இந்த ஆட்சியோடைய அவலம். கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்தமான ஆட்சியை முடித்து விடுவதற்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்ற பொழுது அதற்கேற்ற போல் வீரியமாக ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடியும் இந்த பக்கம் விஜயும் செயல்படுறார்கள். ஒட்டுமொத்தமாக இவர்களை முடித்து விட்டு நான் திரும்பவும் அதான் பதிவு பண்ணுறேன். அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக உங்கள் டார்கெட்டு திமுக முடிக்கிறது தான் ஃபோக்கஸ் இருக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் பெரிய ஆள், யாருக்கு என்ன ஆட்சி அதிகாரத்தை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் திமுகவை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.